அடுத்தவர்களுடைய வசியத்தினால அவர்கள் சொல் பேச்சு கேட்டு அவர்கள் பின்னாடியே போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி பசங்களும் வந்துட்டாங்க. பிள்ளைகள் நிறைய பேர் மனம் மாறி பெற்றோர்களை துறந்து பெற்றோர்களுடைய பேச்சு கேட்காம யாராரோ பின்னாடி போய் திருமணம் உறவு இந்த மாதிரியான நிலைக்கெல்லாம் ஆளாயிடுறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய பையன் இன்னொரு பையன் கூட சேர்ந்து அவன் வீட்டுக்கே வர்றதில்லைங்க. அவனுடைய மொத்தமாகவே சூழலே மாறிடுச்சு. இதுக்கு போய் மிளகாய் அரைச்சோம்னா தாய் மாசாணி ஏதோ தீர்வு கொடுப்பாளா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. என்ன அப்படின்னா, மிளகாய் அரைப்பது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய பதிவுகள் சொல்லியிருக்கேன். இது உறவுக்குள்ளேயோ உறவு நிலையில் இருக்கக்கூடிய இதுலேயோ அல்லது காதல் திருமணம் இந்த மாதிரியான நட்பு ரீதியாக போகிறது, இதுக்கெல்லாம் நம்ம செஞ்சோம்னா என்ன ஆகுங்கிறத நான் முன்னாடியே நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன். இருந்தாலும் மீண்டும் ஒரு பதிவாக இதையை நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஒரு நட்பாக இருந்தாலும் அது காதலாக இருந்தாலும் பழக்க வழக்கத்தில் யார் கூட சேர்றாங்க என்ன ஏதுங்கிறத கொஞ்சம் நம்ம கண்காணிக்க வேண்டும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி கிரக நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான ஒரு சூழலை அமைத்து விடும். அப்போ சேராதவர்களுடன் சேர்ந்து செய்யாத செயல்கள் செய்து பழக்க வழக்கங்களில் மிக மோசமாக இருக்கக்கூடிய இளைஞர்களும் இருக்காங்க. அதே மாதிரி திடீர்னு யாரோ நம்பி கூட பழகணும், காதலிக்கிறோம், இப்போ அவங்க இல்லாமல் நான் வாழ முடியாது அப்படின்னு பெற்றோர்களை உதறி தள்ளிட்டு போகிற குழந்தைகளும் இருப்பாங்க. இப்படி மனசு மாறி பெற்றோர்களை உதறி தள்ளிட்டு யாரோ பின்னாடி போய் காதல் திருமணம் பண்ணக்கூடிய நிறைய பெண் குழந்தைகள் பார்த்திங்கன்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தயாராக இருப்பது இல்லை. அதுதான் உண்மை. ஆனால் உடனடியாக 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ பெற்றுடுறாங்க. அப்புறம் காலத்தினுடைய அழுத்தங்களினால் உறவுகளுக்குள்ளே பலவிதமான சிக்கல்கள் ஏற்படுகிறது. ஏன்னா அந்த பையனுக்கும் பக்குவம் இருக்காது, கூட்டிகிட்டு போன பையனுக்கும். இப்போ இந்த பையனுக்கு இந்த பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பல சமூகங்கள் இன்றைக்கி அதை பெரிய புரட்சியாகவும் செஞ்சிட்ருக்காங்க. இதெல்லாம் இன்னும் இந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறதா தான் இருக்குது. அப்போ அந்த பொண்ணு என்ன படிக்குதா, படிக்கட்டும்ப்பா, நீயும் படிக்கிறியா, வேலைக்கு போகிறியா, நல்லா சம்பாரி, பொண்ணுக்கும் இந்த கல்லூரி வாழ்க்கையை முடிக்கட்டும், நீயும் ஒரு நல்ல வேலையை தேடி நிரந்தரமான ஒரு வருமானத்துக்கு ஏற்பாடு பண்ணு, அதுக்கு பிறகு நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய விஷயங்களில் எந்த தடையும் இல்லை அப்படின்னு யாரும் சமூக அக்கறையுடன் எந்த ஒரு குழந்தைகளுக்கும் வழிகாட்டுவதே கிடையாது. உடனடியாக அவர்கள் பெறப்பட்டு அவர்களுடைய வாழ்க்கையில் திருமணம் செய்து வைப்பது தான் எங்களுடைய முழுமையான கொள்கையினே நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க. சமூகத்தில் மிகப்பெரிய புரட்சி பண்ணுறோம் அப்படின்னு பேசிக்கிறாங்க, சமூக நீதியை நிலைநாட்டுறோன்னு சொல்லிக்கிறாங்க. இப்படியெல்லாம் சொல்லிட்டு ஜாதி மதத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்தவர்களுடைய பிள்ளைகளை மனசை மாற்றி அவர்களுடைய குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அந்த குழந்தையை மனசை மாற்றி நாங்கள் இருக்கிறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்லி கூட்டிகிட்டு போய் திருமணம் பண்ண வச்சு அதுக்கு பிறகு அவர்கள் கைவிட்டு விடுகிறார்கள். சமூகம் எந்த சூழலிலும் கஷ்டப்படும் பொழுது கூட வருவதே கிடையாது. உடனே ஓடி சேர்த்து வச்சுருவாங்க. ஒரு கட்டத்தில் நீங்கள் தட்டு தடுமாறி திசை மாறி ஒரு மாதிரியான வாழ்க்கை சூழ்நிலையில் உறவு நிலை கெட்டுப்போய் எங்கே போகிறோன்னு தெரியாமல் தவிக்கிறது இந்த பெண்ணு தான். இந்த பெண்ணு தான் முதல்ல பாதிக்கப்படுவாள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஓடி உடனே கை கொடுப்பது பெற்றோர்கள் தான். இந்த சமூகத்தில் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய யாரும் என்னமாச்சு உனக்கு பிரச்சனை, அப்படி இருக்கானா இப்படி இருக்கானா, நாங்கள் கேட்குறோம், சொல்கிறோம், பிடிக்கிறோம் அப்படின்னு எந்த ஒரு பிரச்சனைக்கும் உள்ளே வரமாட்டாங்க. கண்கூடாக நடந்ததுங்க. ஒரு பொண்ணு படிச்சுட்டு இருக்குது, அப்போ தான் காலேஜில் சேருது. சேர்ந்து 1 வருஷம் கூட அது கம்ப்ளீட் பண்ணல. அடுத்து செகண்ட் இயர் போகிறக்குள்ளே இந்த பையன் அந்த பொண்ணை வீட்டுக்கு தெரியாமல் கூட்டிகிட்டு போய் திருமணம் பண்ணிட்டாங்க. திருமணம் பண்ணி அங்கே இங்கேன்னு ஒரு 3 மாதம் தலைமறைவாக இருந்துட்டு, அதான் யாரோ சப்போர்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரியான விஷயங்களில் சமூக சீர்கேடுள்ள அந்த குரூப்பெல்லாம் இவர்களுக்கு நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லி இந்த பச்சை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அதோட படிப்பும் போச்சு. அந்த பையனும் பார்த்திங்கன்னா 21 வயசு 22 வயசும் கூட ஆகலைங்க. அந்த 10வது கூட தாண்டாமல் ஊரை சுற்றிட்டு வேலைக்கு போகாமல் நிரந்தர வருமானம் இல்லாமல் அம்மாவுடைய உழைப்பில் அம்மாவுடைய வருமானத்தில் அந்த அம்மா கூலி வேலைக்கு போகுது. அதையும் சாப்பிட்டு இப்படி ஒரு வேலையை செஞ்சு இந்த பிள்ளையோட வாழ்க்கையும் நாசம் பண்ணிட்டான். இப்போது 4-5 வருஷம் ஆச்சு, குழந்தைகள் பிறந்து 2 குழந்தைகள் ஆயிடுச்சு. இன்றைக்கி தவிச்சிட்ருக்கு அந்த பிள்ளை. அவன் ரெகுலராக இப்போது பல போதைப் பொருள்களுக்கு அடிமையாகி அங்கே இங்கேன்னு பசங்களோட சுற்றிட்டு இதில் மாதத்துக்கு 2-3 வம்பு வழக்குகளோட வீட்டுக்கு வர்ற பஞ்சாயத்து, அடிதடி, திடீர்னு ரத்த காயங்களோட விழுந்து கிடக்கிறது, இப்படியெல்லாம் இந்தவனோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க.
இப்போ இந்த பிள்ளையோட வாழ்க்கைக்கு யார் இன்றைக்கி உறுதுணையாக இருப்பாங்க சொல்லுங்கள்? இப்படி போய் புத்திக்கிட்டு விழுந்து இன்றைக்கி 2 குழந்தைகளை தாவிட்டு இன்றைக்கி அதுவும் கூலிக்காரியாக மாறிடுச்சு. இப்போ இந்த குழந்தைகளை யார் பாப்பா அப்புறம்? அப்போ இந்த பெண்ணுடைய தாய் தந்தையர் தான் இன்றைக்கி கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய வளர்த்தி இந்த பிள்ளையும் பாதுகாத்து, என்ன பாதுகாத்தாலும் ஒரு திருமணமாகி குழந்தை பெற்று ஒரு நிர்கதியாக நிற்கையில் நல்ல வாழ்க்கைங்கிறது நடுத்தருவுக்கு வந்துருச்சுலங்க. ஆனால் நமக்கு கண்ணு கெட்டு போச்சே. நம்ம கண்ணு கெட்ட பின்னாடி போய் சூரியனை வணங்கி சூரியன் ஒன்றுமே பண்ணல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நின்னோம்னா அது எந்த ஒரு நிலையில் இருக்குமோ அதை போன்று தான் எல்லாம் கைமீறி போன பிறகு அம்மங்கிட்ட மிளகாய் இறைக்கலாமா, சீட்டெழுதி கட்டலாமா, கோரிக்கை வைக்கலாமா, என்ன மாதிரி பண்ணலாம், ஏது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பலவிதமான குழப்பங்களுக்கு ஆளாகி எதை தின்றால் பித்தம் தீரும், எங்கே போனால் நம்ம கஷ்டம் தீரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பங்களிலும் தடுமாற்றங்களிலும் பெற்றோர்கள் இருப்பது வேதனைக்குரியதாக இருக்கிறது. இதுக்கு என்னதான் வழி அப்படின்னா, எதையும் தடுக்க முடியாது, ஆனால் ஓரளவுக்கு அணை போட்டு மடை மாற்றி விட முடியும். அதற்கு பேரன்பு கொண்டு குழந்தைகளை வளர்க்கக்கூடிய ஒரு பெற்றோர்கள் குழந்தைகளை கண்ணுக்கு தெரியாத ஒரு கடிவாளத்துடன் வளர்த்துங்க. எல்லா விஷயத்திலும் மிரட்டி உருட்டி எந்த கேள்வி கேட்டாலும் ஏற்று பேசுகிற குழந்தைகளை உடனடியாக அதை குணத்தை மாற்றுங்கள். எங்களை மீறி என்னை கேட்காம யார் கூட நீ சேர்ற பிடிக்கிற யார் அவங்க என்ன ஏது நான் விசாரித்து தான் அவங்க கூட உன்னை பழக விடுவேன். கண்டவங்களையெல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது, கண்டவங்க கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறதெல்லாம் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு ஆணித்தரமாக பெற்றோர் சொல்லணும். உடனே வாயடைக்கக்கூடிய குழந்தைகளிடம் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த குழந்தைகள் தான் இந்த மாதிரி விட்டேத்தியாக விவரம் தெரியாமல் போய் ஏதோ ஒரு பாதை தவறி போய் விழுந்து இந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையும் வீண் பண்ணிட்டு பெற்றோருடைய நம்பிக்கையும் ரொம்ப குழி தோண்டி புதைக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்போ இவங்களுடைய காலகட்டங்கள் வரும் பொழுது நிறைய பெற்றோர்கள் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் பேசுகிறப்ப தான் ஜாதகத்தை எடுக்கிறாங்க. குழந்தை பிறந்த உடனேயே அந்த காலத்தில் ஜாதகம் பார்ப்பாங்க. இன்றைக்கி பிறந்த குழந்தைகளாம் 1 வருஷம் இல்லாமல் பார்க்கக்கூடாதுங்க, அதெல்லாம் கிடையாது. ராஜவம்சத்தில் பெரிய பெரிய ஜமீன்களில் பெரிய அரசு சம்மந்தப்பட்ட அந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் குழந்தை பிறப்புக்கான ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு. குழந்தை இந்த நேரத்தில் பிறந்துடும் அப்படின்னு தெரிஞ்சாலே அந்த இடத்துல ஒரு ஜோதிடர் இருப்பாங்க. குழந்தை பிறந்த உடனே அந்த நேரங்காலத்தை அங்கேயே குறித்து அந்த தலையெழுத்தை சொல்லிவிடுவார்கள். ஒரு வருடத்திற்கு ஒரு முறையாவது உங்களுடைய குழந்தைகளுடைய ஜாதகத்தை உங்களுக்கு நம்பிக்கையுள்ள ஒரு ஜோதிடரிடம் சென்று தெளிவாக பாருங்கள். அதுவும் வயோதிகம் வரக்கூடிய சூழலில் இந்த டீனேஜ் 18 பருவம் தாண்டி வரக்கூடிய நிலைமையில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் வருங்கால வாழ்க்கை எப்படி இருக்குது, படிப்பு எப்படி இருக்குது, வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது, குறிப்பாக ஏதோ லவ் இந்த மாதிரியான சூழ்நிலையில் மாட்டிக்குமா, தகாத உறவுக்குள்ளே போய் ஏதாவது எதிர்காலத்தில் பெரிய சிக்கலை ஏற்படுத்துமா அப்படின்னு கேளுங்க. இதெல்லாம் கேட்குறது தப்பே இல்லை, கிடையாது. அதே மாதிரி நிறைய ஜோதிடர்களும் சில தவறுகளை செய்கிறார்கள். இந்த மாதிரியான குறிப்புகள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா குழந்தை பிள்ளையாக இருக்குது, 8வது படிக்குது 7வது படிக்குது, ஆனால் வருங்காலத்தில் இப்படி இருக்குன்னு எப்படி நம்ம இப்போ சொல்கிறது, அது அப்போ பார்த்துக்கிட்டவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் அதோட வளர்ச்சியில் என்னென்ன மாற்றங்களை இந்த கிரக நிலையில் நிகழும் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய ஒரு தாற்பயமான ஒரு தர்மம்தான் ஜாதகம் பார்க்கக்கூடிய ஜோதிடர்களுடைய கடமை. அதை நம்ம சொல்லித்தான் ஆக வேண்டும். இப்படி ஒரு மருத்துவர் மருத்துவம் பார்க்கல பிற்காலத்தில் இது இப்படி ஒரு நோயாக மாறும், அதனால் இன்றைக்கே இதுக்கான சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள் எப்படி என்று சொல்கிறார்களோ அதை போன்றுதான் விதியை மாற்றக்கூடியதை அல்லது மடைமாற்றி அது நல்வழிப்படுத்தக்கூடிய நெருப்படுத்தக்கூடிய வேலையை எப்படி செய்வது என்பது பெற்றோர்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய கடமை தான் ஜோதிடருடைய ஆகப்பெரிய தெய்வத்துடைய கைங்கரியமான காரியம். அதை அவர்கள் செஞ்சே தீரணும். அப்படி அவர்கள் சொல்லாமல் விட்டாலும் கூட பெற்றோர்கள் இதையே முன்வந்து அவர்களே இந்த கேள்வியெல்லாம் கேட்கணும். என் பையனோ பொண்ணோ ஏதாவது பிற்காலத்தில் இந்த மாதிரியான ஒரு தடுமாற்றமான வயசில் ஏதாவது தவறான முடிவு எடுத்துருவாங்களா, தவறான பழக்க வழக்கங்கள் சேர்க்கையில் சேர்ந்து இந்த மாதிரியான சூழலில் ஏதாவது நடந்துருமா பாருங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை குறிப்பாக கேட்கும் பொழுது எல்லாமே சொல்லிடுவாங்க. அதுதான் விஷயம். படிப்புக்காக போகிறோம், படிப்பு எப்படின்னு பாருங்கள் அப்படின்னு ஒரு ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா ஜோதிடர் என்ன செய்வார், படிப்பு மட்டும்தான் பார்ப்பார். திருமணம் எப்படிங்க அப்படின்னா அதுக்கு மட்டும்தான் பார்ப்பார். ஒட்டுமொத்தமான வாழ்க்கைக்குமே பாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் முக்கியமானது என்ன இருக்குது, உடல் ஆரோக்கியம், கல்வி அறிவு, வேலை வாய்ப்பு, வருங்கால வைப்பு நிதி, இதெல்லாமே நம்ம முன்னாடி கேட்குறோம். ஆனால் ஒன்றே ஒன்று கேட்காம விட்டுறோம்.
இவங்களுக்குள்ள நட்புகள் எப்படி இருக்கும், வெளிவட்டார பழக்க வழக்கம் எப்படி இருக்கும். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க 10வது 12வது காலேஜ் போனால் தான் பசங்க வந்து கெட்டு போகிறாங்க அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையாது. சின்ன வயசுலேருந்தே யார் கூட சேர்றாங்க, என்ன மாதிரியான பழக்க வழக்கம், பேச்சுவார்த்தைகள் சின்ன வயசுலேயே பசங்க பேசி பழகும் பொழுதே கெட்ட வார்த்தை பேசுவாங்க. அப்போ ஏன் இது பேசுகிறாங்க அப்படின்னா, அவர்கள் பெற்றோர்கள் பேசியதை கேட்டுட்டு பேசுவாங்க. இல்லைன்னா பெற்றோர்களெல்லாம் அப்படி கிடையாதுங்க, நாங்கள்லாம் நாகரிகமாக நடந்துக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, வெளிவட்டாரத்தில் யார் எந்த பசங்க கூட சேர்றாங்கன்னு பார்த்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணி விடுங்க. அதுவே வந்து பலவிதமான கெட்ட வழக்கங்களுக்கு காரணமாகி பிள்ளைகளுடைய வருங்காலத்தை பலவிதமான கேள்விக்குள்ளாக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளிவிடும். இதெல்லாம் நடைமுறையில் இருக்குது. எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி வந்து பரவி கிடக்குது. என் குழந்தைகள்லாம் அப்படி இல்லைங்க இப்படி இல்லைங்கன்னு யார் பசங்களையும் நீங்கள் உறுதியாக இப்படி தான் அப்படின்னு நம்ப முடியாது. நமக்கு தெரியாத ஒரு மறுபக்கம் பிள்ளைகளுடைய நடவடிக்கையில் நம்ம கவனித்தால் நிச்சயமாக அது தெரியும் நம்மளுக்கு. நம்ம வீட்டில் இருந்து வெளியே போன பின்னாடி நம்ம கவனிக்கிறது இல்லைங்க. பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா 24 மணி நேரத்தில் 10 மணி நேரம் தான் வீட்டில் இருக்காங்க. அந்த 10 மணி நேரத்துலேயும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் பெற்றோருடைய கண்காணிப்பில் இருக்காங்க. அம்மா சோறு போட்டு கொடுக்குது, அப்பா எங்கடா போகிறேன்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் ரூமில் கதவு சாத்தி வந்து இவன் உட்காந்துக்கிறான், கையில் மொபைல் இருக்குது. வீட்டில் தாங்க இருக்கான் பையன், வீட்லேயே தான் இருக்கான். ஆனால் கையில் ஒரு மோசமாகவும் ஒரு விஷயம் இருக்குது, நல்லதை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகவும் இன்றைக்கி தகவல் தொடர்புக்குள்ள ஒரு சாதனம் இருக்கிறது. அதையும் நம்ம கண்காணிக்கணும். இப்படி ஒரு கருவி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே கதவு சாத்திட்டு உட்காந்துட்டா நல்ல பையன்னு எப்படி நீங்கள் தீர்மானிக்க முடியும்? யார் கூட பேசுகிறான், என்ன பண்ணுறான், எப்படி இது பண்ணுறான், எதை பார்க்குறான், எதையெல்லாம் வந்து அவன் வந்து உள்ளுக்குள்ளே போய் இந்த சோசியல் மீடியாக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணுறான், தொடர்பில் இருக்கான் அப்படின்லாம் கண்காணிக்கணும். ஆனால் முதன்மையான அரவணைப்பும் அனுசரணையும் நட்பான 4 நல்ல வார்த்தைகளும் அந்த குழந்தைகளுக்கு நல்வழிப்படுத்தக்கூடியதாக பெற்றோர்களிடமிருந்து வர வேண்டும். ஆசிரியர் பார்த்துக்குவாங்க, வாத்தியார் பார்த்துக்குவாங்க, டீச்சர் பார்த்துக்குவாங்க, படிக்கிறான் நல்லா அப்படின்னா அது வந்து ஒரு கல்வி தான். ஆனால் வாழ்க்கைங்கிற ஒரு விஷயத்துக்கு முக்கியமான பாடங்கள் பெற்றோர்களிடமிருந்தான் குழந்தை கற்றுக்கொள்கிறது. முதலில் நீங்கள் குழந்தையை நல்வழிப்படுத்துங்கள். குழந்தை ஒரு காலத்திற்கு பிறகு அதுவாகவே அது வளர்ந்து வரும் பொழுது நீங்கள் கற்றுக் கொடுத்த அற்புதத்தை அதனுடைய வாழ்க்கையாக மாற்றி நல்ல வழியில் பயணிக்கும். அன்பாக, நேர்மையாக, நட்பாக, நல்ல நட்பின் அடிப்படையில் ஒரு தாய் தந்தை இருந்தாங்கன்னா, அம்மா ஒரு பையன் இப்படி என்னை வந்து அப்ரோச் பண்ணுறான், லவ் லெட்டர் கொடுக்குறான், ப்ரப்போஸ் பண்ணுறான் அப்படின்னாலும் அம்மா கிட்ட சொல்லக்கூடிய குழந்தைகளெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் நடக்குது. சரிங்களா? அதே மாதிரி உங்கள் குழந்தைகளை நீங்கள் நட்புடன் வளர்த்த வேண்டும். கேள்வி கேட்டுகிட்டே எப்போ பார்த்தாலும் குற்றம் குறுக்கு சொல்லிகிட்டே அதை பண்ணாதே இதை பண்ணாதே அப்படி பண்ணாதே இப்படி பண்ணாதே அப்படின்னா அது வெறுத்து வெறுமையில் உங்களிடமிருந்து விலகி தவறான ஒரு நட்பு, தவறான ஒரு உறவு, இந்த நிலையில் ஒரு ஆறுதல் தேடி போயிருச்சுன்னா அந்த குழந்தைகளை நீங்கள் மீட்கவே முடியாது. பல குழந்தைகள் லவ் மேரேஜ் பண்ணி வீட்டை விட்டு போகிற குழந்தைகளை அடிப்படை உளவியலாக உண்மையான நிலையில் அறிந்து அவர்களிடம் பேசும் பொழுது அவர்களெல்லாம் தாய் தந்தையை வெறுக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. தாய் தந்தையை வெறுத்து தாய் தந்தையை ஏதாவது வந்து துன்பப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் யாரோ ஒரு பையனுடன் இவர்கள் வீட்டை விட்டு ஓடி விடுகிறார்கள். இதுதான் 50% இருக்குது. அப்புறம் அந்த 50% உடல் கோளாறு, வயசு கோளாறு, அப்புறம் லவ் கிவ் அப்படிங்கிற மாதிரியான எமோஷனல் கனெக்ஷனு, இதெல்லாம் வந்து 50% தான். ஆனால் நல்ல நட்பாகவும் அனுசரணையாகவும் ஆறுதலாகவும் நம்ம தான் உறவு, நம்ம வாழ்க்கை, நம்ம குடும்பம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலுக்கு ஒரு தாய் தந்தை ஒரு குழந்தைய நல்வழிப்படுத்தி வளர்த்தக்கூடிய இடத்துல அந்த குழந்தை இந்த தவறை செய்வதே கிடையாது. இது நிச்சயம். அதை மீறி செய்யக்கூடியதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் கிரக நிலைகள் முதன்மையாக இருக்கும். எத்தனை விஷயங்களை வந்து அங்கே தடுத்தாட்கொண்டாலும் சில கிரக நிலைகளில் இருக்கக்கூடிய அந்த சூட்சுமங்கள் குழந்தை பிரித்து இப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். எல்லாமே விதின்னு நம்ம விட்டுற முடியாதல்ல, எல்லாமே கிரக நிலை அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம போயிட முடியாதல்ல. நம்ம வாழ்க்கையில் நம்ம குழந்தைகளுக்கு என்ன வழிகாட்டுறோம் அப்படிங்கிறதுல நம்ம முதன்மையாக நம்மளுடைய கடமையை செய்ய வேண்டும். அதனால் குழந்தைகளை கண்காணிங்கள், நல்வழிப்படுத்துங்கள். இந்த மாதிரி தவறுதலாக போன குழந்தைகளை கைவிட்டு விடாதீர்கள். அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்கள். திக்கு தெரியாமல் திசை தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து பெற்றோர்களை அணுகி பெற்றோர்களிடம் பேச முயற்சி செய்யக்கூடிய குழந்தைகளை நீங்கள் அரவணைத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் பெற்றோர்கள் மட்டும்தான் நிர்கதியாக நிற்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரே வழிகாட்டி. ஒரு தவறு செய்துவிட்டது என்பதற்காக மொத்தமாக அறுத்தெறிந்து விடாதீர்கள். அனுசரணையுடன் அரவணைத்து அதை நல்வழிப்படுத்தி
மீண்டும் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு வழிகாட்டுங்கள். அதனால் குழந்தைகள் என்பது அடுத்த தலைமுறைக்கான மிகப்பெரிய ஆதாரம், இந்த உலகத்திற்கான ஒரு நற்கொடை. அந்த குழந்தைகள் வளர்ப்பதில் பெற்றோர்கள் கவனமாக இருப்பது மிகப்பெரிய சமூக சேவை. குருவே சரணம். தாய்மா சனியை போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.